இந்த ஆண்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் நல்ல மழை. கேதார்நாத் பசுபதிநாதரை தரிசனம் செய்ய முடியவில்லையா? இல்லை, வேண்டாம், நம்ம தமிழ்நாட்டிலே தரிசனம் செய்யலாம், வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இந்த ஆலயம் அமைந்துள்ள இடம் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் சின்னக்கோணம் கிராமம். ஐயம்பாளையத்தில் இருந்து ஏவூர் பாதையில் வாகனத்தில் வருவது நல்லது. சரியான இருந்து நாமக்கல் சாலையில் ஐயம்பாளையம் ஏவூர் பாதையில் சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. முசிறியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர், திருச்சியிலேருந்து 40 கிலோ, நாமக்கல்லேருந்து ஒரு 56 கிலோமீட்டர். அகத்திய பெருமான் இந்த ஆலயத்தில் வழிபட்டு கேதாரம் என்று குறிப்பிடுகிறார். இந்த ஆலயத்தில் அமாவாசை தினத்தில் வழிபட்டால் பிதிர்தோஷம் நீங்கும். 11 பிரதோஷங்களின் நந்தியன் பெருமானை வழிபட்டால் நினைத்த காரியம் நடக்கும். ஒருவருக்கு நல்ல நேரம் அமைந்தால் மட்டுமே இந்த ஆலய இறைவனை தரிசனம் செய்ய முடியுமா? அகத்திய விஜயத்தில் பெருமான் குறிப்பிட்டுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் இமயமலை பகுதியில் கேதார்நாத்தில் மூலஸ்தானத்தில் இறைவன் எப்படி அமைந்திருக்கிறாரோ அதுபோலவே இந்த மூலஸ்தானமும் அமைந்துள்ளது. இங்கு 4 வேதங்கள் 4 தூண்களாக உள்ளது. அந்த 4 தூண்களையும் எடுக்க முடியல, தரிசனம் பண்ண முடிந்தது. குன்றில் பசுமாடு படுத்திருப்பது போல கற்பக்கிரகம் பார்க்க அழகாக அற்புதமாக இருப்பார். ஊருக்கு மற்றொரு பெயர் திருநெற்குன்றம் தின்னக்கோணம். தலத்தில் அமைந்துள்ள விநாயகர் ஓம் வடிவில் உள்ளார். ஒரு முறை சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சிவ ஆகமங்களை போதிக்கும் பொழுது அவர் கவனம் சிதறியதாகவும் காமதேனுவை பார்த்து கொண்டிருந்ததால் கோபம் கொண்ட சிவபெருமான் அன்னையை பூமியில் பிறக்க செய்கிறார். சாபத்துக்கேற்ப ஒரு இடையரின் தங்கையாக அன்னை பிறந்து வளர்கிறாள். தேர் குலத்தில் பிறந்த கிருஷ்ணனின் தங்கையாக இருப்பதால் அவளுக்கு கோவிந்தவள்ளி என்ற பெயர். அகத்தியரோட திருவுருவம் இது. நேரம் இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து இவரை தரிசனம் பண்ண முடியுமா. இந்த ஆலயத்தில் ஒரு 27 நட்சத்திரத்துக்கு உண்டான நட்சத்திர மரங்கள் நட்டு வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், இவங்க தான் கோவிந்தவள்ளி தாயார். ரொம்ப அருமையாக அற்புதமாக இருப்பாங்க. நவகிரகம் சொர்ண ஆகாஷ பைரவருக்கு தனி சன்னதி கற்கோவிலில் கட்டி வச்சுருக்காங்க. இந்த ஆலயத்தில் மட்டும்தான். இதை தொடர்ந்து ஐயர் வந்து நமக்கு ஃபுல்லாக சொல்லுவார். ஆலயம் பராந்தக சோழன் காலத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டது. அமைப்பு பார்த்தீங்கன்னா கஜபிருஷ்ட நீள்வட்ட வடிவத்தில் அமைந்திருக்கிற கருவறை, 4 தூண்கள், ரிக்யஜு சாமாதர வேதங்களுக்கு வந்து உணர்த்தும் பொருட்டு 4 தூண்கள் உள்ளுக்குள்ள. 4 தூண்களை தரிசனம் பண்ணுறதே பெரிய விஷயம் இந்த கோவிலில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி சுயம்பு கேதார்நாத்தும் இதுவும் ஒன்று. தட்சிண கேதார்நாத்னு சொல்றது இந்த ஆலயத்தில். இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், மாச சிவராத்திரிலாம் இறைவனுக்கு சுயம்பு மூர்த்திக்கு அபிஷேகம். சுவாமி கருவறையில் கேதார்நாத்தில் குன்று வடிவம் தான். அதே குன்று வடிவம் தான் இங்கேயும். இது கொஞ்சம் மிக நீண்ட குன்று வடிவம். சுவாமி பிரம்மஹத்தி தோஷம், பித்திரு தோஷம், பித்திரு சாபம், கோசாபம், அதாவது பசுமாட்டால் ஏற்பட்ட சாபம் அனைத்தும் தீரக்கூடிய தலம் இந்த. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுவாமி சுற்றி வரும்போது லிங்கோத்பவ வளம்புரி விநாயகர் லிங்க ஸ்வரூபத்தில் பிள்ளையார் இருப்பார். முருகன் வந்து சிவனுக்கு நேர் பின்னாடி. அர்த்தநாரீஸ்வரரோட சொரூபம் இருக்கிற கோவில். சிவனுக்கு பின்பகுதியில் மகாவிஷ்ணுவோ இல்லை லிங்கோத்பவ மூர்த்தியோ இருக்கிற இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அகத்தியர் வந்து இந்த கோவிலில் ஈஸ்வரனை தரிசனம் பண்ணதுனால அகத்தியரோட சிலாரூபம் இருக்குது. ஒவ்வொரு ஆயில்ய நட்சத்திரமும் அகத்தியருக்கு ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இங்கே அம்பாள் பேர் வந்து கோவிந்தவல்லின்னு பேர். கோவிந்தவல்லின்னா கோ இருந்தவள்ளி, பசுமாட்டுடன் சேர்ந்து இருந்த அம்பாள், அதனால கோவிந்தவல்லி. ஈஸ்வரனே அந்த பேரை சொல்லி அந்த பேர நாமத்தை வச்சு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொன்னதுனால பராந்தக சோழன் வந்து அம்பாள் ஆளுயர் அம்பாள் வச்சு கோவிந்தவல்லிங்கிற பேர் நாமத்தில் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் இந்த அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசந்த நவராத்திரி அப்படிங்கிற பங்குனி மாதம் அமாவாசை தொடங்கி 9 நாள் நடக்கும் வசந்த நவராத்திரி. அந்த வசந்த நவராத்திரி தினங்கள் வந்து பெண்களுக்கே உரிய பூஜை. அவசியம் நீங்களாம் அவசியம் வந்து கலந்துக்கணும். அதே மாதிரி மிகப்பெரிய நந்திய பெருமான். இந்த நந்திய பெருமான்ட்ட என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எல்லா கோவிலையும் நந்தி ஒரு காலம் ஊண்டி தான் இருப்பார். இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 காலம் மடிஞ்சு தான் படுத்துருக்கு. ஏன்னா சித்தர்கள் பூமிங்கிறதுனால அந்த கால் கீழே படக்கூடாதுன்னு அன்றைக்கே நந்திய பெருமான் 2 காலம் முடிச்சு படுத்திருக்கார். அது இல்லாமல் பைரவர், தெற்கு நோக்கிய பைரவர், சொர்ண ஆகர்ஷண பைரவர் பேர். தேவராட்டமே ரொம்ப சிறப்பாக நடக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பைரவருக்கே தனியாக கல்காரம் போட்டு கட்டியிருக்கான் பராந்தக சோழன். அப்படிங்கும்போது சுதந்திர ஆலயம்னு பேர். அந்த பைரவருக்கு அமைப்பு வந்து சுதந்திர ஆலயம். அது வந்து தனிப்பட்ட முறையில் பைரவருக்கு தேவராட்டமே சிறப்பாக நடக்கக்கூடிய கோவில்.
இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பிரதோஷங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரதோஷமும் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அன்னதானத்தோட குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா பிரதோஷத்துக்குலாம் 500லேருந்து 1000 அளவுக்கு. திருச்சி ஐயம்பாளையம் ஏவூர் பாதை.